ஹலோ. கோட் ஆஃப் எத்திக்ஸ் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் 2 இருக்குல்ல, சி இன்ஸ்டியூட் ஆக்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் வாட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட். ஸோ அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆடிட்டர் தட் இஸ் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவாங்க ஜென்ரலாக அப்படின்னு சொல்லி ஒரு 4 clauses கொடுத்துருக்காங்க. clause 1, clause 2, clause 3 எல்லாமே டாக்ஸ் அபவுட் அக்கௌண்டிங் பண்ணலாம், ஆடிட்டிங் பண்ணலாம், அக்கௌண்டிங் ரிலேட்டடாக டீட்டெயில்டாக பண்ணலாம் அப்படிலாம் பேசியிருக்காங்க. 4th clause என்ன பண்ணுது அப்படின்னா, இட் சேஸ் தட் such other services as may be permitted by the council அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த such other services என்ன அப்படின்னு நம்ம தேடி போய் பார்க்கும்போது clause 4 ரிலேட்டடாக ஒரு கான்டெக்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல் கிளாஸ் நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க such other services can be done by practicing chartered accountant or chartered accountant who is deemed to be in practice. எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன நீங்கள் பண்ணலாம், வாட் ஆர் தோஸ் such other services அப்படின்னு பார்த்தா அந்த கான்டெக்ட்ஸில் கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்னா மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அண்ட் அதர் சர்வீசஸ், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்னால் என்ன, அந்த கன்சல்டன்சி சர்வீசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா கீழே ஒரு 28 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அந்த 28 கேட்டகரியும் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு என்டிட்டிக்கு புதுசாக ஆள் ரெக்ரூட் பண்ணி கொடுக்கறதுலேருந்து, பப்ளிசிட்டி பட்ஜெட் போட்டு கொடுக்கறதுலேருந்து, ஒரு ப்ராஸ்பெக்டஸ் டிசைன் பண்ணுறதுலேருந்து, பட்ஜெட் போட்டு கொடுக்கறதுலேருந்து எல்லா ஒர்க்குமே A to Z ஒரு கம்பெனிக்கு அவர் பார்த்து கொடுக்கலாம். ஈவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்லேருந்து எனர்ஜி ஆடிட்டு, குவாலிட்டி ஆடிட்டு, எல்லாமே அவர் பார்த்து கொடுக்கலாம். அப்படின்னும் போது இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும். என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ கம்பெனிஸ் ஆக்டில் 2013ல் செக்ஷன் 144ல் படிச்சிருப்போம். தெர் ஆர் சர்டன் சர்வீசஸ் விச் ஆர் ப்ரொஹிபிட்டட் ஓகே ஃபார் அன் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியோட ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து ஒரு 9 சர்வீசஸ் இருக்கும். இந்த 9 சர்வீசஸை அவர் வந்து அவங்க என்டிட்டிக்கு பண்ணவே கூடாது, அவங்க கிளைண்ட்டுக்கு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 144 வரும். செக்ஷன் 144ல் கொடுத்துருக்கிற அந்த சர்வீசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புக் கீப்பிங் சர்வீசஸ் வரும். ஸோ இதர சர்வீசஸ்கள் நிறைய வரும். இந்த 9 சர்வீசஸையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 28 சர்வீசஸோடு அது ஒத்து போகும். என்னடா இது, ஒரு இடத்துல பார்த்தா ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேன் டூ த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 28 கேட்டகரி கொடுத்துருக்காங்களே. இன்னொரு பக்கம் பார்த்தா செக்ஷன் 144 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனியோடைய ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஷுட் நாட் டூ தீஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி ஒரு 9 ஆக்ட்ஸை வந்து 9 தான் நினைக்கிறேன், 9 6 தெரியல, நான் பாட்டுக்கு உளறிட போகிறேன், ஒரே நிமிஷம், 9 தான் 9 தான். ஸோ இந்த 9 ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. அதில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்னல் ஆடிட்டு, financial information system, investment advisory, investment banking, actuarial services, management services, any other kind of services as may be prescribed, அப்புறம் அவுட் சோர்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு ஏகப்பட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம ரொம்ப அதுக்கு உள்ள இன்டெப்த்தாக போக வேண்டாம். நம்மளோட கான்டெக்ட் எனக்கு படிக்கும் போது புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, செக்ஷன் 144 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013க்கும் இந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அண்ட் அதர் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 அதில் 4 கிளாஸ் நம்பர் 4ல் ரிலேட்டட் கொடுத்துருக்காங்க. எனி அதர் சர்வீசஸ் தட் இஸ் ப்ரிஸ்கிரைப் பை த கவுன்சில் கேன் பி பர்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 2 இடத்துக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. ஆக்சுவலி அது கான்ட்ரடிக்ஷன் இல்லை, நமக்கு படிக்கும் போது நம்ம ஸ்டூடெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ரெண்டும் கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஏன் கான்ட்ரடிக்டரி இல்லைங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவரோட ப்ராக்டிசிங் கரியரில் அவர் என்னென்னலாம் சர்வீசஸ் மற்ற என்டிட்டிஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம், ஜென்ரலான கிளைண்ட்டுக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ரிலேட்டட் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். 4th எனி அதர் சர்வீசஸ், அந்த சச் சர்வீசஸ் தான் அந்த MCS, தட் இஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அண்ட் அதர் சர்வீசஸ். அதில் அந்த 28 கேட்டகரிஸில் கிளரிக்கல் நேச்சரில் கூட நீங்கள் எதாவது ஒர்க் செஞ்சு கொடுக்கலான்ற அளவுக்கு எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிளைண்ட் ஆடிட் பண்ண போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் தான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக வந்து யூ பீன் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்களே புக் கீப்பிங் சர்வீசஸையும் பண்ணி கொடுத்து நீங்களே போய் ஆடிட்டும் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஜென்ரலி அ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேன் for a particular client, if he is not the statutory auditor, no, he can do all the 28 types of services, no problem. But if he is appointed as the statutory auditor of a particular entity, அந்த என்டிட்டிக்கோ, அந்த என்டிட்டியோட ஹோல்டிங் கம்பெனிக்கோ, இல்லை அந்த என்டிட்டியோட சப்சிடரி கம்பெனிக்கோ அவர் என்ன பண்ணக்கூடாது, ஒரு 9 சர்வீசஸ் பண்ணவே கூடாது. அதுதான் இந்த ஆக்சுவரியல், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர், ஓகேவா, அதே மாதிரி புக் கீப்பிங் சர்வீசஸ், இதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்களே புக்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து, நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸையும் கொடுத்து, நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவரியல் சர்வீசஸையும் பண்ணி கொடுத்து, அதை நீங்களே ஆடிட் பண்ணும்போது அது செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்டுக்கு உள்ளே வந்துடும். அதனால when you are being the statutory auditor of a particular client, அந்த கிளைண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் இந்த 9 சர்வீசஸை பண்ணக்கூடாது. நாட் ஜஸ்ட் ஃபார் தட் கிளைண்ட், த கிளைண்ட், ஹோல்டிங் கம்பெனி, அப்புறம் அந்த என்டிட்டியோட சப்சிடரி கம்பெனி, இவங்க யாருக்குமே நீங்கள் அதை பண்ணக்கூடாது. ஸோ செக்ஷன் 144 டாக்ஸ் when you are in the capacity of a statutory auditor, don't do these 9 services.
அண்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல 4th கிளாஸில் சொன்ன மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அண்ட் அதர் சர்வீசஸ் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 28 சர்வீசஸை நீங்கள் எந்த கிளைண்ட்டுக்கு வேணால் பண்ணலாம் எக்ஸப்ட் ஃபார் தோஸ் except for those who are your audit clients. அவங்க அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை மாடரேட் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டில் இருக்கிற கிளைண்ட்டுக்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்டியாக இருந்து இண்டிபெண்ட் ஆடிட்டராக இருந்து ஒரு இண்டிபெண்ட் ப்ராக்டிஷனராக இருந்து வெளிலேருந்து போய் என்ன உங்களுக்கு வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் கொடுக்குதா இல்லையா அந்த மாதிரி வாட் எவர் ஒப்பீனியன் இஸ் ஆஸ்க்ட் ஆஃப் யூ, நீங்கள் அதை மட்டும் கொடுத்துட்டு வந்தால் போதும். மற்றபடி இஃப் யூ நாட் இன்வால்வ் வித் பர்டிகுலர் கிளைண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் வந்து அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்லேயே இல்லைப்பா, நான் வந்து அந்த மாதிரி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரே கிடையாது, ஐம் நாட் தேர் டு கிவ் மை ஒப்பீனியன் அப்படின்னா, இஃப் யூ நாட் தேர் டு கிவ் யுவர் ஒப்பீனியன் தென் வெல் அண்ட் குட், நீங்கள் அந்த 28 சர்வீசஸையும் அந்த என்டிட்டிக்கு தாராளமாக பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ் ஆன் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆர் கமிங் அப் ரைட் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.